நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்க மக்களே, அனைவரும் பார்க்க வேண்டிய பதிவு. ஆனாலும் கண் கலங்க வைக்கும். தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்த மகன். தந்தை இறந்த பின் தன் அம்மாவை கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன். மனைவியும் வேலைக்கு போவதால் தன் அம்மாவை வீட்டில் பார்த்து கொள்ள யாருமில்லை என்ற காரணத்தினால் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார். மாசத்துல ஒரு முறை தான் அம்மாவை பார்த்து சென்று வருவார். ஒரு வருடம் அப்படியே போக ஒரு நாள் அவருடைய அம்மாவுக்கு ரொம்பவும் உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் வந்தது. மகனும் உடனடியாக தன் அம்மாவை பார்க்க சென்றார். அம்மா சாகும் தருவாயில் இருந்தார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா என மகன் கேட்டார். இந்த முதியோர் இல்லத்தில் ஃபேன் எதுவும் இல்லை, காத்து இல்லாம கொசு கடிக்குது. நிறைய நாள் நான் தூங்காம இருந்திருக்கின்றேன். இங்கு தரும் கெட்டு போன சோறு சாப்பிட முடியாமல் பல நாள் சாப்பிடாமல் தூங்கி இருக்கின்றேன். எனவே இந்த இல்லத்திற்கு சில ஃபேன்களும் சாப்பாடு கெடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா என மெல்லிய குரலில் அம்மா கேட்டார். மகன் ஆச்சரியப்பட்டான். பல வருஷமாக நான் உங்களை பார்க்க வருகின்றேன், ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையையும் சொல்லவில்லையே, இப்போது மட்டும் ஏன் இதை கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்தார். மகனே, இங்கு ஃபேன் இல்லாமலும் கொசுக்கடியை தாங்கிக் கொண்டு தூங்குவதற்கு நான் பழகிக்கொண்டேன். இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்திற்கு அனுப்பும்போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருத்தப்படுகின்றேன். அதனால் தான் இப்போதே கேட்கிறேன் என்றார். வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களோ கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன. வீடியோ பார்க்கும் பொழுதே கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆகையால் எல்லோரும் தன் அம்மா அப்பாவை முடிந்தவரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாமல் உங்களோடு வைத்து பார்த்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.